மகேந்திரன் நோன்பு வைக்கிறான். நான் சம்சிதன் ஹீராவை தாண்டி போகிறதுக்கு சம்சிதன் ஹீரா அனுமதிக்கணும், என்ன தேவையான அளவுக்கு அவரை பேசிட்டாங்க. அந்த மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஹிந்து சிறுவன் ஒரு அந்த கஞ்சிக்காக, நோன்பு கஞ்சிக்காக அவன் போகிறான். எனக்கு முகமதுன்னு ஒரு தம்பி எங்கள் அறையில் தங்கியிருந்தான். அவன் ஊர் மாயனூர். ஒரு நாள் ரம்ஜான் சமயத்தில் என்னை ஆனால் ஊருக்கு வரணும்னு கூப்பிட்டுருந்தான். நான் போயிருந்தேன். போயிட்டு அவனுடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்றால், நீங்கள் என் கூட தொழுகைக்கு வரணும் அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, உள்ள விடுவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஏன்னா காலகாலமாக எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விரோதமாகவே சித்தரிக்கப்பட்டிருப்பது இன்னைக்கு மிக மிக வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தயக்கம் இருந்தது, உள்ள விடுவாங்க, வாங்கின அப்படின்னு கூப்பிட்டு போனேன். என்னை அவ்வளவு அன்போடு அந்த மசூதியில் அந்த தொழுகையில் கலந்துக்க வச்சு என்னை அப்படி கொண்டாடினாங்க. அப்படி இந்த மகேந்திரன் நோன்பு வைக்கிறான். மகேந்திரனுடைய அம்மா பேரு வள்ளியக்கா. வள்ளியக்கா என்னன்னா, இவர் பேர் காதல். காதல். ஒரு நாள் ஒரு தகராறு ஆயிரும். தகராறுனா காதலை துரத்திட்டு ஓடி வர்றாங்க. அப்ப வள்ளியக்கா நிக்கிறாங்க. காதல் ஏன் மாவண்டா, என்னை தாண்டி அவன் மேல கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவர் சொல்லுவாரு, மகேந்திரனுடைய அம்மாவுக்கு மகேந்திரனை விட என் மேல்தான் ஒரு பிள்ளை மேல் இருக்கிற அன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பர்களே, காலகாலமாக இருக்கிற இந்த அன்பை சிதைக்க, இந்த வெறுப்பை விதைக்கத்தான் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 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 வெறுப்பினுடைய எதிர்ப்பாளராகவும் அன்பின் சாட்சியமாகவும் தான் சம்சிதன் ஹீரா தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். நான் சொல்றது என்னன்னா, எப்போதுமே ஒரு படைப்பு என்பது அந்த காலத்தினுடைய பதிவாக இருக்கிறது. நான் வரலாறுகளை நம்ப மாட்டேன், நான் இலக்கியங்களையும் படைப்புகளையும் நம்புவேன். நண்பர்களே, கோயம்புத்தூர்ல ஒன்று முந்தி நடந்துச்சு. ஒரு சிறு வியாபாரி ஒரு கடைகளுக்கு முறுக்கு போடுறவர், முறுக்கு போட்டு காசு வசூல் பண்ணிட்டு வர்றவர். அந்த வசூல் பண்ணிட்டு வர்ற காசை அவர் மடியில கட்டிட்டு வருவார், பணமா. அப்போல்லாம் இந்த ஜிபேவும் அது இது இல்லாத காலத்தில் பணமாக தான் இருந்தது, கட்டிட்டு வர்றாரு. நண்பர்களே, ஒரு இருசக்கர வாகனத்தில் வருகிற அந்த வியாபாரி, சிறு வியாபாரி, ஒரு பேருந்து விபத்தில் சிக்கி அடிபட்டு இறந்துட்டாரு. அவர் கட்டி இருந்த பணம் அப்படியே சிதறி நோட்டுகளாக கிடக்கு. அங்கே கூடியிருந்தவர்கள்லாம் அந்த பணத்தை எல்லாம் ஒரு 10-20 பேர் யாராரு கிடைச்சதோ அந்த பணத்தை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த வியாபாரிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர் வருகிறார்கள். நண்பர்களே, ஒரு 100 ரூபாய் கூட, ஒரு 10 ரூபாய் கூட அந்த பணத்தில் காணாமல் போகவில்லை. எடுத்தவர்கள்லாம் திருப்பி கொடுத்தார். இது கோயம்புத்தூர் மண். இந்த மண்ணில் கோட்டைமேடு என்கிற பகுதியில் நான் அப்போது நக்கீரன் பத்திரிகையில் வேலை செய்து கொண்டிருக்கேன். என் நினைவு சரியாக இருந்தால் அது கணபதியா அல்லது கணேசனான்னு தெரியல. இதுக்குன்னு ஒரு எஸ்பியை போட்டாங்க. இதற்குன்னு ஒரு எஸ்பி போட்டாங்க. அவர்தான் இந்த வெறுப்பை ஊக்குவித்தார். அவர்தான் இந்துத்துவை வளர்த்தார். மதவெறியை வளர்ப்பதற்கு துணையாக இருந்தார். ஒரு 10 ரூபாயை கூட திருடாமல் திருப்பி கொடுத்த அந்த ஊரில் தான் நண்பர், தோழர்களாக, உறவினர்களாக இருந்த அத்தனை பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அத்தனை கடைகள் எரிக்கப்பட்டன. சோபா டெக்ஸ்டைல்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் குறிவைத்து காணாமலாக்கப்பட்டது. இது வெறும் மதக்கலவரம் இல்லை. அதற்கு பிறகு எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களின் கையில் இருந்ததோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் வடவர்களின் கைக்கு, மார்வாடிகளின் கைக்கு மாறி போயின. இந்த மாதிரி ஓரொரு மதவெறிக்கு பின்னால் இருப்பது கடவுளோ மதமோ அல்ல. இதற்கு பின்னால் பெரும் வணிக நோக்கம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒரு இலக்கிய சாட்சியாளராக சம்சிதிக்கிறார். அவருடைய மௌனத்தின் சாட்சியங்கள் என்கிற ஒரு நாவலை மனச்சாட்சி உள்ள அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். நான் இந்த கதையை தாண்டி மௌனத்தின் சாட்சியங்களையும் நான் இங்கே பரிந்துரைக்க விரும்புகிறேன். அடுத்தது நான் போகிறேன்.